மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுதம் சீடர்களை அழைத்தது பற்றி மாற்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறை வார்த்தைக்கு வித்தாக அமைகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். 12 அழைக்கிறார் என்ற வார்த்தை மாற்கு நற்செய்தியில் மட்டும் 9 முறை வருகிறது. சாதாரண மக்களை தம் சீடராக அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அதோடு மட்டுமல்லாமல் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோய்சனையும் ஆரோனையும் மற்ற குருக்களையும் நியமித்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலே 12 சீடர்களை அழைத்து பணிக்கு அனுப்பினார். அழைத்தல் என்பது சிறப்பான ஒரு கொடை. இது பணியாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, மாறாக நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பான கொடை. கிறிஸ்துவின் விழுமியங்களாகிய அன்பு, இரக்கம், அமைதி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்ட அனைவருமே கிறிஸ்துவின் சீடர்கள். இன்று உலகில் காணப்படுகின்ற அனைத்து தத்துவங்களும் இதையே எமக்கு சுட்டி நிற்கின்றன. கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற முறையிலே ஒவ்வொருவரும் சிறப்பான பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே அழைத்தலுக்கேற்ற எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். வாழ்க்கை வாழும் போது பல்வேறு சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் உலக மாயைகளான செல்வத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு நல்ல விழுமியங்களை, கிறிஸ்து கற்றுத்தந்த நல்ல படிப்பினைகளை நாம் மறந்து விடுகிறோம். மன்னன் ஒருவனுக்கு மலை உச்சியில் மாளிகை கட்டி வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை. அதை கட்டி முடித்தான். கட்டி முடித்த பிற்பாடு தான் வைத்திருந்த நவரத்தின கற்கள் அனைத்தையும் குதிரையின் மேல் ஏற்றிச் செல்லுகையிலே குதிரையின் காலிடற அனைத்து நவரத்தின கற்களும் உருண்டு ஓடின. மன்னன் தன் காவலாளிகளை நோக்கி, நீங்கள் இந்த நவரத்தின கற்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்றார். அனைவரும் மிக்க மகிழ்ச்சியிலே அனைத்தையும் பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காவலாளி மட்டும் மன்னனை பின்தொடர்ந்து வந்தார். மன்னன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, உனக்கு செல்வம் வேண்டாமா என கேட்க அவன் கூறுகிறான், நான் இப்போது என் மன்னனை பின்தொடர்கிறேன், நீரே என் முழுமையான செல்வம் என்றான். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவும் அவருடைய வார்த்தைகளுமே எமது ஒப்பற்ற செல்வம். இதை எங்களுடைய நெஞ்சிலே இருத்தி வாழ்வு பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது
ஆதவன் நீயே ஆறுதல் தந்தாய். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தேன் துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ